தினமலர் நாளிதழில் வந்ததை அந்த செய்தியை பார்த்துட்டு அந்த பள்ளிக்கூடம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கணுன்ற ஆவலில் இன்னைக்கு நான் வந்திருக்கேன். பள்ளிகளில் நீங்கள் பல இது கொடுக்குறோம். குழந்தைகளுக்கு விளையாட்டு மைதானம், விளையாட்டு பொருட்கள், அதே மாதிரி செஸ் முதல் கொண்டு விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கப்படுது. பல வகையில் அது ஓவிய போட்டியிலிருந்து நடனம் அப்படி இப்படி நிறைய கற்றுக்கிறாங்க. இப்படியெல்லாம் இருந்தாலும் கூட இதில் அதனால சிறப்பாக வர்றாங்க, பல துறையில் சிறப்பாக வர்றாங்க. செஸ்ஸில் உலக அளவில் கூட நம்முடைய பள்ளி மாணவர்கள் உருவாகியிருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது அவர்களுக்கு அறிவியல் ரீதியாக வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டதுன்னா சிறு வயதிலேயே அதை அமைக்க வருவதற்கான வாய்ப்புகள் உருவாகும். உலகளவில் நாளைக்கு அறிவியலான வரணும்னா இன்னைக்கு அதற்கான விதை பள்ளிக்கூடத்தில் பட்ட நல்லா இருக்கும். ஒரு விளையாட்டு வீரர்கள் உருவாக்கக்கூடிய நம்ம நாளைக்கு ஒரு அறிவியலான உருவாக்க முடியும் அப்படிங்கிறது சில வருஷங்களாக சொல்லிட்டு இருக்கேன். அதை சில இடங்களில் இது மாதிரியான ஸ்டெம் லேப்ஸ், அறிவியல் கூடங்கள் இருக்கக்கூடிய இது உருவாக்கணும்னு முயற்சி எடுத்தோம். அதை இப்போ சிறப்பாக எடுத்துக்கிட்டு தன்னார்வ நிறுவனங்களும் அதை எடுத்துக்கொண்டு முக்கியமாக அரசு பள்ளிகளும் கூட கொண்டிருவது மிக சிறப்பானதாக பார்க்குறேன். ஏன்னா எல்லாத்தையும் நான் சொல்லுவது எல்லாரும் அறிவியலான முடியாட்டியும் அறிவியல்னாவிற்கு தகுதியுள்ள ஒருத்தன் அருமுள்ள ஒருத்தனுக்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சுன்னா சரி இருக்காது. அதுக்கு நாம் வாய்ப்பு உருவாக்க வேணும் அப்படின்னு பல இடங்களில் சொல்லியிருக்கோம். அதனுடைய ஒரு கட்டமாக இது மாதிரியான அறிவியல் கூடங்கள் ஒன்று அரசும் பல இடங்கள் உருவாக்குறாங்க. அதை தாண்டி தன்னார்வ நிறுவனங்களும் அதை உருவாக்குறாங்க. இதை பள்ளி நிர்வாகங்கள் எடுத்துக்கிட்டு ஆசிரியர்களும் மாணவர்களும் சிறப்பாக உபயோகப்படுத்தினாங்கன்னா அது இன்னும் சிறப்பாக போகும். ஏன்னா இதை பார்த்துட்டு மற்ற பள்ளிகளும் வர முடியும். இந்த பள்ளி இங்கே பண்ணுறோன்னா கணபதி ராமகிருஷ்ணபுரம் இந்த அரசு நடுநிலை பள்ளியில் இன்னைக்கு நம்ம உட்காந்து பேசுகிறோம்னா இங்கே சிறப்பாக வந்திருக்கக்கூடிய இந்த திட்டத்தை பக்கத்தில் இருக்கிற பள்ளிக்கூடங்களுக்கு உதவ மாதிரி பண்ணாங்கன்னா அங்கேயும் உருவாக்க முடியும். அங்கேயும் இருக்கிற அறிவியலுக்கு நம்ம ஊக்குவிக்க முடியும். ஏன்னா அறிவியல் அப்படிங்கிற இந்த காலகட்டங்களில் தனித்தனி மனிதன் பற்றுவதில்லை, கூட்டாக ஒரு குழுவாக செய்ய வேண்டிய முயற்சியாக உருவாகிட்டு இருக்கு. அதில் பள்ளிக்கூடத்திலிருந்தே இது மாதிரியான பயிற்சி வரும் பொழுது அவங்களுக்கு புரிஞ்சு நான் அறிவியலாளனா, நான் ஒரு பொறியியலாளனா, நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் பண்ணா அப்படி நம்ம தெரிஞ்சிச்சுன்னா சிறப்பாக இருக்கும். அதுவும் இந்த காலகட்டங்களில் அறிவியல்ங்கிறது நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். விவசாயம் முதல் விண்வெளி வரை எல்லா துறைக்கும் அறிவியல் தேவை. ஏர்முனை முதல் போர்முனை வரை தேவை அப்படிங்கிறது இன்றைக்கும் கூட ஒரு பொறியியல் கல்லூரியில் மாணவர்கள்ட்ட பேசியிருக்கேன். ஏன்னா பொறியியல் அப்படிங்கிற துறை முக்கியமாக செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லக்கூடிய இந்த காலகட்டங்களில் எல்லா துறைகளிலும் அது தேவைப்படுது. அதை செய்பவர்கள் அறிவியலாளராக தெரிஞ்சவங்களாக இருக்கணும். அதற்கான ஊட்டத்தை பள்ளிகளிலே உருவாக்கணும்னா சிறப்பாக இருக்கும். அதனுடைய ஒரு கட்டமாக தினமலர் நாளிதழில் வந்ததை அந்த செய்தியை பார்த்துட்டு அந்த பள்ளிக்கூடம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கணுன்ற ஆவலில் இன்னைக்கு நான் வந்திருக்கேன். பள்ளிக்கூடம் அப்படின்னு கட்டணமே இல்லாத கட்டத்தில் தான் ஆரம்பித்தோம். ஆனால் இருந்தாலும் கூட ஆசிரியர்கள் பயிற்சி வைத்த ஆசிரியர்களாக இருக்கக்கூடிய இளம் ஆசிரியர்கள் அவங்களுடைய ஊக்கம் எங்களால் இருக்கிறத வச்சு எங்களை கற்றுக்க முடிஞ்சது. ஆனால் இப்போ அதை தாண்டி இப்போ பார்த்தோம்னா எந்த பக்கம் போகும்பொழுது நிறைய ஆசிரியர்கள் பயிற்சி பெற்ற ஆசிரியர்கள் அவங்களும் ஊக்கமாக இருக்கிறாங்க. அதை தாண்டி இது மாதிரியான ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும் பொழுது அதை மாணவர்கள் சரியாக உபயோகப்படுத்திக்கணும் அப்படிங்கிற நம்ம ஊக்கம் கொடுத்தோம்னா கண்டிப்பாக காலத்திற்கு ஏற்ற அளவு அவங்க உயர முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் படித்த போது என்னுடைய ஊர்லேயே தெருவுலக்கே இல்லாத ஊராக படித்தேன். ஆனால் இன்னைக்கு நான் உட்காந்துருக்கிறேன்னா இந்த பள்ளிக்கூடத்தில் அரசு பள்ளின்னு பேர். ஆனால் எல்லா ரூம்லேயும் 3-4 ஃபேன் இருக்கு. ஓகே, அது மாதிரியா அந்த அளவுக்கு வசதிகளும் வாய்ப்புகளும் வந்திருக்கு. இது மாதிரியான பள்ளிகள் இருந்து சிறப்பாக மாணவர்கள் பொழுது இது மாதிரி பள்ளிகளையும் உருவாக்க முடியும்னு நினைக்கிறேன். எல்லாம் நிறைய மயில்சாமி என்னாதவர்கள் உருவாகிட்டு இருக்கிறாங்க மாதிரி எனக்கு தெரியுது. இன்னைக்கே போட்டியில் உருவாகிடுச்சு நினைக்கிறேன். அது ஒரு ஆரோக்கியமானது. ஏன்னா ஆண் பெண் வித்தியாசம் இல்லாமல் நிறைய பெண்களும் அதில் இருக்கிறது நம்ம மகிழ்ச்சியாக இருக்கு. அவர்களுக்கு புரிஞ்சிருக்குது தாங்கள் கணிதம் தெரியும், அறிவியல்லையும் வரணும் அப்படிங்கிறத அவங்களும் புரிஞ்சிருக்காங்க. இருக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்திக்கணும்னு ஆர்வமும் அவங்களுக்கு இருக்குது. எல்லாம் சேர்ந்து சிறப்பாக வரும்னு நினைக்கிறேன். அது இப்போ கூட்டிகிட்டே வர்றோங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா தெரியும் 22-25 வாக்கில் எல்லா சிஎஸ்ஐஆர் லேப், இந்திய விண்வெளி ஆய்வு கழகம் எல்லா லேப்புமே 2 நாளைக்கு மாணவர்களுக்கு திறந்து வச்சிருக்கணும் அப்படிங்கிறது உடைய அரசு பணிச்சிருக்காங்க. அதனுடைய சர்க்குலர் எல்லா பள்ளிகளுக்கும் போயிட்டுருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க அது மாதிரி முன்னேற்பாடாக பக்கத்தில் இருக்கக்கூடிய அறிவியல் ஆய்வுகளுக்கு
போய் பார்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். இஸ்ரோவுக்கு வர முடியும். விண்வெளித்துறையில் கிட்டத்தட்ட மனிதன் இந்தியன் ஒருவரை இந்திய மண்ணிலிருந்து நம்ம விண்வெளிக்கு அனுப்பணும் அனுப்பலை அப்படிங்கிறத தவிர மற்ற எல்லா இதுலையும் நம்ம தொட்டிருக்கிறோம். ஒலிம்பிக்கில் பார்த்தீங்கன்னா பல விளையாட்டுகள் இருக்கும். அதில் விளையாட்டில் ஏதோ ஒரு விளையாட்டில் மட்டும் நம்ம இல்லைன்னு வச்சுக்கல. அது மாதிரி கிட்டத்தட்ட விண்வெளித்துறையில் எல்லா துறைகளிலும் நாம் இருக்கிறோம். அது முதல் 3 இடத்துல பல இடங்கள்ல இருக்கிறோம். மனிதன் விண்வெளிக்கு அனுப்பலை, இந்தியனை விண்வெளிக்கு அனுப்பலை அப்படிங்கிற அந்த ஒரு குறையை மட்டும் அதுவும் கூட்டி சீக்கிரம் நினைக்கிறேன். அடுத்து நம்முடைய நிலவு செவ்வாய் பயணங்களும் சிறப்பாக வருவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு.